காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவரது வீட்டில் பணியாற்றிய கணேசன் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இதுக்காக அமைக்கப்பட்டுள்ள தனிப்படைகள் இவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் ஒவ்வொரு பேர் விவரங்களையும் வைத்து அவர்கள் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒருபுறம். மற்றொரு புறம் அவர் வீட்டில் பணியாற்றிய கணேசன் என்பவர் அருகில் இருக்கக்கூடிய தலைவன் விலை கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரை அழைத்து வந்து அந்த வீட்டில் அவருடைய அன்றாட செயல்பாடுகள் மற்றும் அன்று நடந்த சம்பவம் நடந்த அன்று 2ஆம் தேதி அவர் காணாமல் போன அன்று நடந்த செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கேட்டு விளக்கம் அறிந்தனர். இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்தார்கள். அவர்கள் அனைத்தையும் குறிப்புகளாக எடுத்துக்கொண்டனர். இந்த கணேசனது வாக்குமூலம் எந்த அளவிற்கு அது இவர்களுக்கானது ஆதரவாக இருக்கும் என்பது இனிமேல் தான் தெரிய வரும். ஏனென்றால் இது குறித்த முழு விவரங்களும் காவல்துறையினர் முழுமையாக வெளியிடவில்லை. ஏனென்றால் இந்த விசாரணை என்பது 2 கோணமாக செல்கிறது. ஒன்று, அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கோணத்தில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த கோணத்திலும் ஒரு பக்கம் விசாரணை நடைபெறுகிறது. மற்றொரு புறம் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கிடைக்க ஆவணங்கள் படி அந்த அடிப்படையிலும் ஒரு பக்கம் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே 2 கோணங்களிலும் இந்த விசாரணை என்பது தீவிரமடைந்து வருகிறது. ஏனென்றால் தற்போது வரைக்கும் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்த விவரங்கள் தெரியாததால் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது.